நீங்கள் இப்போ 2 மரங்கள் பார்க்கலாம். இது ஒரு மரம். இது வந்து குன்றிமணி அப்படிங்கிற விதையை கொடுக்குற மரம். 2வது வந்து இலவம் பஞ்சு மரம். இதுலேருந்து தான் நமக்கு இலவம் பஞ்சு கிடைக்கிறது. இது 2ஓட விதை பரவுதல் வந்து ரொம்ப ஆச்சரியமானது. இந்த இலவம் பஞ்சு வந்து முதல்ல பச்சையாக காயாக இருக்கும். ஆனால் அது பழுக்காமல் ப்ரௌன் கலரில் ஆகி அது அப்படியே வெடித்து இப்போ அந்த இலவம் பஞ்சு வந்து பல இடங்களுக்கு பரவும். அப்புறம் குன்றிமணிங்கிறது வந்து அது வெடித்து இந்த இதுலேருந்து வந்ததுக்கப்புறம் காற்றுல எங்கே ரொம்ப தூரம் வரைக்கும் வந்துடும். உதாரணமாக அது வந்து எங்கள் வீடு வரைக்கும் வந்திருக்கு. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து இதுதான் குன்றிமணின்னு பேர். அந்த காலத்தில் இதை வந்து தங்கம் இதோட வெயிட் பார்க்கறதுக்கு கூட உபயோகிப்பாங்க. இது 2ஓட விதை பரவலை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம். இந்த ஆச்சரியத்தெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம கடவுள், அதாவது நம்ம எல்லாரையும் படைச்சார், ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு இவர் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு தோணும். அதே போல் தென்னை மரத்தை எடுத்துட்டாலும் அது வந்து தேங்காய் வந்து என்ன ஆகும், வந்து கீழே தண்ணியில் விழுந்துனாக்கா அமிழ்ந்துடும். ஆனால் அதே சமயம் வந்து அது மேலே வந்து கூந்தலை வச்சு இது பண்ணும்போது அது தண்ணியில் மேய்ந்து வேற எங்கேயாவது போய் அது வந்து முளைச்சோம். இந்த அறிவு இந்த 3 மரங்களுக்கும் எப்படி வந்தது? தங்களுக்கு கீழே வந்து அந்த விதைகள் விழுந்தாக்க அதுக்கு வேணுங்கிற சூரிய வெளிச்சம், தண்ணீர் எல்லாம் கிடைக்காதுங்கிறது இந்த அறிவு தான் கடவுள். நன்றி, வணக்கம்.